100வது சுதந்திரம் தினத்தை இந்நாடு கொண்டாடும் பொழுது நம் பிள்ளைகள் இந்த நாட்டின் அடிமைகளாக வாழ நேரிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சுதந்திரம் என்பது சட்டப்பூர்வ அந்தஸ்து மட்டுமல்ல, சம உரிமைகள், சம வாய்ப்புகள், சம முன்னேற்றம் கிடைக்கும் நிலையே உண்மையான சுதந்திரம். 31 ஆகஸ்ட் 2025 மலேசியா தனது 68வது சுதந்திர தினத்தை மலேசிய மடானி ரயாட் டி சந்துனி என்ற கருப்பொருளில் கொண்டாடவிருக்கின்றது. இதன் பொருள் மலேசிய மடானி அரவணைக்கப்படும் மக்கள் என்பதாகும். அரசு நம்மை உண்மையில் அரவணைக்கின்றதா? சட்ட ரீதியாக ஆம், நாம் மலேசிய குடிமக்கள். வாக்களிக்கும் உரிமை உண்டு, அரசியலில் பங்கேற்க முடியும், நாடாளுமன்றத்திலும் நமது பிரதிநிதிகள் உள்ளனர். ஆனால் இந்த நாட்டில் 67 ஆண்டுகள் ஆகியும் பல துறைகளில் நாம் இன்னமும் பின்தங்கிய சமூகமாக புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளோம். இந்த புறக்கணிப்பு நேற்று இன்று நடைபெறவில்லை. ஜனவரி 1956 லண்டனில் நடைபெற்ற சுதந்திர பேச்சுவார்த்தைக்கு துங்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில் துன் அப்துல் ரஸா, துன் டாக்டர் இஸ்மாயில், துன் தான்செங் லோக் ஆகியோர் மட்டும் சென்றனர். ஆனால் துன் சம்பந்தன் முதலில் இடம்பெறவில்லை. பிரிட்டிஷ் இந்திய சமூகத்தின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி இருக்க வேண்டும் என வலியுறுத்திய பின்னரே அவர் சேர்க்கப்பட்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுதந்திரத்தின் ஆரம்பத்தில் இருந்தே இந்திய சமூகத்தின் உங்கள் உழைப்பு வேண்டும், ஆனால் பிரதிநிதித்துவம் வேண்டாம் என்ற அணுகுமுறை இருந்துள்ளதை காண முடிகின்றது. வறுமையில் பிடியில் இந்தியர்கள். ஏராளமான இந்தியர்கள் நகரங்களிலும் தோட்டங்களிலும் குறைந்த வருமானத்தில் வாழ்கின்றனர். பலர் இன்னும் 3D, அதாவது அழுக்கு, ஆபத்து, கடின வேலைகளில் சிக்கியுள்ளனர். கடுமையாக உழைத்தாலும் கூட வீடு வாங்க முடியவில்லை. சொத்துடைமை 2% கூட எட்டாத நிலை. உண்மையான சுதந்திரம் போதுமான நிலம், நமக்கென்று ஒரு வீடு, போதுமான சேமிப்பு இருக்கும் போதுதான் நாம் உணர முடியும். தரமான கல்வியில் இருந்து நாம் விலகி நிற்கின்றோம். தமிழ் பள்ளிகள் ஆசிரியர் பற்றாக்குறை, பழைய கட்டிடங்கள், அடிப்படை வசதிகள் குறைவு போன்ற பிரச்சனைகளில் இன்னும் சிக்கி தவிக்கின்றன. பந்துவான் பினோ மற்றும் பந்துவான் மோடால் என்ற இரு நிலைப்பாடு இன்னும் நீடிக்கிறது. அதிக இந்தியர்கள் வாழும் பகுதிகளில் குறைந்த எண்ணிக்கை கொண்ட நமது பள்ளிகளை மாற்றும் திட்டங்கள் 67 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. உயர்கல்வி, மெட்ரிகுலேஷன், டிவேட் போன்ற துறைகளில் நமது மாணவர்களின் புள்ளி விவரங்கள் சிதம்பர ரகசியமாகவே உள்ளன. அரசின் கொள்கையில் தொடர் புறக்கணிப்பு. இதுவரையில் 5 நீண்ட கால கொள்கைகள் அரசு அமுல்படுத்தியுள்ளது. புதிய பொருளாதார கொள்கை, புதிய வளர்ச்சி கொள்கை, தூர நோக்கு கொள்கை, புதிய பொருளாதார மாதிரி, ஒன்றுபட்ட தூர நோக்கு கொள்கை. இந்த கொள்கைகள் அனைத்திலும் இந்நாட்டிற்காக உழைத்த நமது சமூகத்திற்கு எந்த ஒரு சிறப்பு ஒதுக்கீடும் திட்டமும் இல்லாமல் போனதுதான் பெரும் ஏமாற்றமாகும். பூமிபுத்ரா அஃபர்மேஷன் ஆக்ஷன் போன்ற ஒரு சிறப்பு இலக்கு திட்டம் நமக்கு இன்று வரை இல்லை. முன்னாள் தலைவர்கள் அரசிடம் நமது தேவைகளை வலியுறுத்த தவறிவிட்டனர். இன்றைய தலைவர்களும் நமது உரிமைக்காக வலுவாக குரல் கொடுக்கவில்லை. RMK 13 திட்டத்தில் நமக்கான கோரிக்கைகள் எடுபடவில்லை. சுதந்திரம் காலம் தொட்டு இந்த RMK 13 தான் பூமிபுத்ராக்களுக்கு மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு மடானி அரசு வழங்கியுள்ளது என்று நாட்டின் பிரதமர் பெருமையாக கூறுகின்றார். நம் பிரதிநிதிகள் வாய் திறக்காமல் கைத்தட்டி நிற்கின்றனர். பிற இன தலைவர்கள் நமக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாலும் நம் பிரதிநிதிகள் அதை தடுக்கின்றனர். அரசு மாறுகின்றது, தலைவர்களும் மாறுகின்றனர். ஆனால் நமது தலையெழுத்து மட்டும் மாறவில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் வாக்களித்து மற்றவர்களை உயர்த்துகின்றோம், நாம் மட்டும் புறக்கணிக்கப்படுகின்றோம். தைரியமாக தட்டி கேட்கும் தலைவர்கள் தேவை. நம் எதிர்காலத்தை நாம் தான் எழுத வேண்டும். இல்லை என்றால் 100வது சுதந்திரம் தினத்தை இந்நாடு கொண்டாடும் பொழுது நம் பிள்ளைகள் இந்த நாட்டின் அடிமைகளாக வாழ நேரிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம்.